ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பீங்க. இந்த தமிழ் பொண்ணு மராட்டி பையன் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நேற்று நம்ம போயிட்டு வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா. ஸோ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு அது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டுறேன். அது ஒரு வீடியோவை எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு 1/2 hour வீடியோ. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரே வீடியோவில் போட பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நான் 2 வீடியோவாக போடுறேன், சரிங்களா. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க, சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நேற்று நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோமோ அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். நான் நேற்று எதுவுமே இது பண்ணிக்கல. எனக்கு என்னென்னு எல்லாம் பிரித்து பார்த்துடலாம், சரிங்களா. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு பேக் பிரிச்சுட்டேன். அதை வந்துட்டு உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் சீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மெல்ட் ஆகிடும்னு ஃபஸ்ட்டு வந்தோடனே அதை மட்டும் எடுத்துகிட்டு நான் வச்சுட்டேன். இப்போது பார்க்கலாங்களா. இது நான் இது வந்துட்டு கொஞ்சம் ஜூஸ் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கினேன். இதுவும் ஒன்று தான். இது எல்லாமே ஜூஸ் குடிக்கிறதுக்கு சும்மா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்ப்ரைட்டு அதை விட இது கொஞ்சம் ஓகே, குடிக்க நல்லா இருக்கும்னு. அப்புறமா பாக்ஸ் அங்கே வாங்கினேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் போட்டு வைக்கலாம் இல்லைங்களா. அதனால ஒரு 5 பாக்ஸ் வாங்கினேன். இதில் வந்துட்டு 4 பாக்ஸ் தான் இருக்குது. இன்னொரு பாக்ஸ் இன்னொரு பேக்கில் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்களா, சரிங்களா. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் கலராக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 5 பாக்ஸ் வாங்கினேன். 5 பாக்ஸ் வாங்கினேன். அதனால் ஓகேங்களா இருக்குது. அப்புறம் சேமியா பாக்கெட், சேமியா காலையில் நாஸ்டா பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் வாங்கினேன். எண்ணெய் வந்துட்டு தனியாகவே வச்சுக்கிட்டேன். பட் ஏன்னா அது எதெல்லாச்சும் ஓப்பன் ஆகி கீழே ஊற்றிக்கிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் மேகி பேக்கெட்டை வாங்கினேன். ஏதாச்சும் சம்டைம்ஸ் சில டைமில் சாப்பிட்றதுக்கு நாஸ்டா ஏதாச்சும் இல்லைன்னா, அதனால் டைம் ஆகிடும், நாஸ்டா பண்ண ஆகலை, எனக்கு டயர்டாக இருக்குன்னா மேகி இருக்குது, மேகி பண்ணி சாப்பிட்டு அதுவே சாப்பிட்டுக்குவோம். இது கொஞ்சம் பிஸ்கெட்ஸு கொஞ்சம் வாங்கினேன். இதே இருக்குது டீ டைமு காலையில். சரி சாயந்தரம் ஈவினிங் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா டீ போட்டு பிஸ்கெட் போட்டு சாப்பிடுவேன். அதனால் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினேன். இது வந்துட்டு ஒரே ஒரு டவல் மட்டும் வாங்கிட்டேன். நல்லா இருக்குங்களா பாருங்கள். இது தெரியல, பட் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பார்க்க மோட்டாவாக தான் இருக்குது, கெட்டியாக தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல. அதனால இது ஒன்று எனக்கு மட்டும் வாங்கினேன், அவருக்கு வாங்கலை, சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ப்ரெட் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். இது வந்து நார்மலாகவே டீயில் காஃபியில் ஏதாவது போட்டு சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு இது என்ன சொல்லுவாங்க, மொரை ப்ரெஷ்ஷு, இது ரெண்டுமே சேர்த்து. இதோட விலை இது வெறும் 100 rupees தான். அது பிடிச்சிருந்துச்சு, வாங்கலாமேன்னு வாங்கினேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது தாங்க ஃபஸ்ட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சு ஆகணும். இது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு மெல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது கொஞ்சம் எல்லாம் முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்கு. வச்சாச்சு ஃப்ரிட்ஜில். உட்காந்து முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி எடுத்து வச்சிடலாமே. இது வந்துட்டு சாண்ட்விச் ப்ரெட்ஸு. இந்த ப்ரெட்டில் சாண்ட்விச் பண்ணலாம். நான் உங்களுக்கு வீடியோலாம் போட்டுட்டேன் சிம்பிளாக எப்படி செய்யணுன்னு. சாண்ட்விச்சு இது குக்கிங் வீடியோஸும் நான் போடுறேன். அதை நான் உங்களுக்கு இதை நான் போட்டு காமிக்கிறேன். இந்த சாண்ட்விச் ப்ரெட் வைக்கணும். இது சும்மா லேஸ் சாப்பிட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு
இது வந்து எனக்கு ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த பாக்ஸ் செட்டு. இது வந்துட்டு கண்ணாடி பவுல் தெரியுதுங்களா, கிளாஸ். இது வந்து கிளாஸு. அவருக்கு டிஃபன் கொடுக்குறதுக்கோசரம் வாங்கினேன். லஞ்ச் கொடுத்து அனுப்புவோம். எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் காலையில் நாஸ்டா வீட்டிலே சாப்பிட்டு போயிடுவார். இதில் வந்துட்டு கொஞ்சம் கொடுத்தா சிந்தாமல் இருக்கும் கீழே, பட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நான் இது எல்லாமே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இதற்கு பயந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா எங்கன்னா ஆசைப்பட்டு வாங்கி சடையார்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே உடஞ்சிடுமா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இது ஒரு பவுல் டிஃபன். நெக்ஸ்ட்டு இது ஒரு ரவுண்டு பவுல், சேம் அதே தான், கிளாஸ் தான். இதுவுமே கிளாஸ் தான். அவருக்கு டிஃபன் கொடுக்குறதுக்கோசரம் இது ஒன்று வாங்கினேன். இது வந்து ஸ்நாக்ஸு மீன்ஸ் ஏதாச்சும் நான்வெஜ்ஜு செஞ்ச சிக்கனு மட்டனு கைமா ஏதாச்சும் கிரேவி டைப் இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸும் கொடுக்கலாம், கிரேவியும் கொடுக்கலாம், ஏதாச்சும் போட்டு கொடுக்கலாம். அதனால இதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இது 3 பாக்ஸ் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து டார்க் ஃபேண்டசி. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்துட்டு சும்மா சாப்பிட்றதுக்கு தான் வாங்கணும். என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்கிறதுனால ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு இருக்கோம். அதனால இது ஒரு பிஸ்கெட்ஸ் பாக்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேக் ஓப்பன் பண்ணலாம். இந்த பேக்கில் என்னென்ன இருக்குன்னு ப்ரொவிஷன்ஸை கூட இருக்குது, பட் எந்த பேக்கில் எது இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம பார்க்கலாம் இதில் இருக்குன்னு. இது வந்துட்டு என்னது, ரைஸ் ஃப்ளார். இது வந்துட்டு அரிசி மாவு பாக்கெட்டு. நான் வந்துட்டு இது 2 பாக்கெட் வாங்கினேன். இது வந்துட்டு அரிசி மாவு கொழுக்கட்டை செய்கிறதுக்கும் யூஸ் ஆகும். பட் நாங்கள் அக்கி ரொட்டி செய்வோம், அது சூப்பராக இருக்கும். அக்கி ரொட்டியும் அது புதினா சட்னி செஞ்சு சூப்பராக இருக்கும். சரி, எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார், அவருக்கு நைட்டு சாப்பாடுக்கு வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கி ரொட்டினா. அதனால சரி நான் 2 பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஞ்ச மிளகா வாங்கினேன். இது இங்கெல்லாம் காஞ்ச மிளகான்னு தான் சொல்லுவோம், வேறு எங்கே எப்படி சில பேர் வத்தல்னு கூட சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. ஆனால் இது காஞ்ச மிளகா. அப்புறம் இது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், மிக்சரு, பஜ்ஜி, ஹல்திராம்ஸ் தான் மிக்சர் வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டு இது இந்த ஸ்நாக்ஸ் டைப்பில் வரைங்களா, எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இது ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ, அந்த மாதிரி ஆஃபரில் வந்து. நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா வாங்கினேன். இதுவும் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அதனால ஆஃபர் அங்கே போனால் அது ஒரு பெனிஃபிட்டு. 1 வாங்கினா 1 ஃப்ரீன்ற மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குலாப் ஜாமுன் மிக்சடு, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இது நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டு வாங்கினேன். அப்புறமேட்டு இது என்ன, பாஸ்மதி ரைஸ், பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாஸ்மதி ரைஸு. இதுலேயும் நான் பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு நான் பிரியாணி வீடியோ போடுறேன். நான் சூப்பராக பிரியாணி செய்வேன், பெருமைக்கு சொல்ல, ஆனால் நல்லா செய்வேன், ஓரளவுக்கு கொஞ்சம் செய்வேன். பாருங்கள், நான் அதுவும் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன், பிரியாணி எப்படி செய்யணும்னு. இதில் நான் பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன், நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்டிஆர் புளியோகரை மிக்ஸ். இது 1 தான் வாங்கினேன், ஏன்னா இது ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீன்னு போடலை. ஸோ அதனால நான் இது ஒன்றே 1 தான் வாங்கினேன், சரிங்களா? அப்புறம் அப்பளம் பாக்கெட்டை வாங்கினேன். நமக்கு பிடிச்ச ஐட்டம் சன்ரைஸ் காஃபி. எனக்கு வந்துட்டு டீ பிடிக்கும், காஃபியும் பிடிக்கும். ஆனால் நான் ரொம்ப டீ காஃபி குடிக்க மாட்டேன், எப்பயாச்சும் ஒரு வாட்டி குடிப்பேன். ஆனால் அந்த காஃபி எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக கொஞ்சம் நல்ல காஃபியாக போட்டு குடிக்கணுன்னா அப்போ நான் சன்ரைஸ் காஃபி தான் போட்டு குடிப்பேன். அப்புறம் வந்துட்டு மெடிமிக்ஸ் சோப். இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு யூஸ் பண்ணுற சோப்பு. நான் வந்துட்டு மைசூர் சாண்டல் சோப் தான் யூஸ் பண்ணுவேன்.
அப்புறம் இது வந்து கோத்தாஸ் காஃபி தூள். நீங்கள் நினைக்கலாம் இப்போ தானே சன்ரைஸ் காஃபி தூள், இது என்ன கோத்தாஸ் காஃபி தூள்? ஆமாங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்து கோத்தாஸ் காஃபி தூள் தான் குடிப்பார். அவங்க வந்து ஃபில்டர் காஃபி குடிக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க அம்மா வீட்டிலேருந்தே பழக்கம். ஸோ அதனால் அவருக்கு இந்த காஃபி போடுவேன், நான் வந்துட்டு இந்த காஃபியில் குடிக்குவேன். நான் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் குடிப்பேன், அவர் டெய்லியுமே குடிப்பார். சம்டைம்ஸ் நைட்லேயும் எனக்கு காஃபி போட்டு கொடு, இந்த காஃபி தான் வேணும்னு கேட்குவார். ஸோ அதனால் எனக்கு இந்த காஃபி குடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பட்டை தெரியுங்களா, பிரியாணி இது பட்டை அது ஒன்று. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் அப்படி தான் சொல்லுவோம். அது மிளகா வத்தல்னு சொல்லுவீங்க, அது தெரியல. பட் இங்கே வந்து மிளகாத்தூள்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இது வந்துட்டு அப்புறம் தனியாத்தூள் சொல்லுவீங்க. இது வந்து வண்டி துடைக்கிற துணியாக, இது எனக்கு தெரியாது. நான் ஒரு மாதிரி கலராக ஒரு 4 கலர் இருக்குது. வண்டி துடைக்கிறதுக்கோசரம் அவர் வாங்கி வச்சுருக்கிறாரு. இது நான் வாங்கலை, அவரை வாங்கினது. அப்புறம் முந்திரி வாங்கணும், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து கலக்காய் வந்து காலி ஆயிடுச்சு இருந்தது, அதனால கலக்காய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வாஷ், இது ஹிமாலயாது ஃபேஸ் வாஷ். நான் யூஸ் பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் யூஸ் பண்ணுவார். ஸோ அவர் வாங்கினது இது. அதுக்கப்புறமேட்டு புளி வாங்கிட்டு வந்தோம். ஓகே, இது வந்துட்டு ஸ்க்ரப்பு வாங்கிட்டு வந்தோம். இது வந்துட்டு இதுதான், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அந்த மாதிரி 2 வாங்கினோம். நீங்கள் எல்லாம் 2 இருக்காங்க. சரி ஓகே, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னா யார் சும்மா விடுவாங்க? சரி இருக்கட்டுமே சும்மா அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு தனியாத்தூள்னா, இந்த தனியாத்தூளுமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அதனால் 2 வாங்கி வச்சுக்கிட்டேன். காசு கொஞ்சம் டெலாம் சிக்கனாக பண்ணலாம் இல்லைங்களா, அடுத்த மாதமும் கொஞ்சம் யூஸ் ஆகும் இல்லையா, அதனால். இது வந்து விம் சோப், பாத்திரம் கழுவுங்க, சாமான கழுவுறதுக்குன்னு சொல்லுவோம், சாமான கழுவ விம் சோப். நெக்ஸ்ட்டு மெடிமிக்ஸ் சோப், அதுக்கு காமிச்சிட்டேன் இல்லைங்களா. அதுக்கப்புறமேட்டு இது வந்துட்டு பிசிபெலபத்து பவுடர். இது நான் வீட்லேயும் செய்வேன், அந்த ரெசிபியும் உங்களுக்கு போடுறேன், என்னென்ன போடலாம் அந்த பவுடர் இருக்குதுன்னு. பட் சம்டைம்ஸ் காலையில் நாஷ்டா ஏதாச்சும் பண்ணணுன்னா அந்த டைமில் என்னால் அது வறுத்து செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இது காலையில் ஒரு நாஷ்டா பண்ணும்போது சீக்கிரமாக இது இருந்துச்சுன்னா சீக்கிரமாக போட்டு சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு நாஷ்டா செஞ்சுட்டு கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிட்டா நான் ஃப்ரீயாக இருப்பேன் இல்லைங்களா. ஸோ அதனால் இது. அப்புறம் வந்துட்டு இது வந்து சோப்பு, அது 4 சோப்பு வாங்கினேன், அது 2 இருக்குது, அவ்வளோதான். இது ஒரே ஒரு இருக்கும், இதுலேயும் நான் 2 வாங்கினேன், சர்ஃப் எக்ஸல் சோப்பு இருக்கும் ஏதாச்சும். அப்புறம் இது ஒரு ரப்பர் மட்டும், இது ஒன்று வாங்கினேன். எனக்கு இப்படியெல்லாம் கொட்டி போச்சா, சரி சின்னதாக ஒரு ரப்பர் வாங்கலாமேன்னு வாங்கினேன். இது வந்துட்டு பாப்கார்ன், சும்மா செய்யலாமே, சும்மா வாங்கினது, அதனால காசு கொடுத்து தான் வாங்கினோம், சும்மா சாப்பிட்லாமேன்னு வாங்கினோம், ஆனால் காசு கொடுத்து தான். அவ்வளோதான், இது காலி. நெக்ஸ்ட்டு இது வந்து மஞ்சப்பொடி, இதுக்கு ஃப்ரீ கொடுக்கலங்க, இது வந்துட்டு நான் தனியாக தான் வாங்கினேன்னு. தனியாகனா இதுக்கு எதுவுமே ஃப்ரீ வரல, ஸோ இது ஒன்று மட்டும் அப்படியே வாங்கிக்கினேன், சரிங்களா. சரி, இது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எதுன்னு பார்க்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்கு, கலரே முடியல. அடுத்து பிரிச்சுட்டேங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது பிரிச்சுருக்கு. அடுத்து வந்து பரோட்டா பாக்கெட்டு, இது நாங்கள் ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம்,
இருந்தாலுமே சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதனால் நான் ஒன்று இல்லை 2 பாக்கெட் வாங்கினேன். இருக்குது, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இது வந்து மீடியமு, இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண அந்த கலர் தெரியுதுங்களா. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் யூஸ் பண்ணதில்லை, நான் எல்லாமே வீட்டிலே தான் செய்வேன். ஸோ இது மட்டும் புதுசாக இப்படிதான் வாங்கினேன், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஒரு டப்பா. நான் அந்த 4 டப்பா காமிச்சேங்களா, அந்த 4 டப்பாவில் இது ஒரு டப்பா. இது உள்ளே வந்துட்டு சாக்லேட்ஸ் இருக்கு. இது ஃபுல்லாமே சாக்லேட் இருக்கு பார்த்தீங்களா. ஸ்னிக்கர்ஸ் இருக்கு, கிட்கேட் தான் என் ஃபேவரெட்டு. கேட்பெரி எங்கள் ஹஸ்பண்டுக்கு, எங்கள் வீட்டுக்காரரு, இதுவும் அவரு தான். சரி இது வந்துட்டு அந்த ட்ராலியில் போட்டோன்னா அந்த சைடில் கீழே விழுதுன்னு இந்த டப்பா மட்டும் ஓப்பன் பண்ணி இப்படி போட்டு இதில் வச்சுட்டோம். சரி இது எடுத்துட்டோம். இது ஒரு டப்பா, 5 டப்பா ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறமேட்டு இது வந்து கிளிப்பு, துணி போடுறதுக்கோசரம் இந்த கிளிப்பு வாங்கினோம். இதில் வந்துட்டு 2 பேக்கெட் வாங்கினோம். இது ஒன்று தான் இருக்குது, இன்னும் இந்த பேக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பேக்கு. இது வந்து நார், பாத்திரம் சாமான கழுவுற நார். இது வந்துட்டு சோன் பப்படி. இது 2மே எனக்கு நான் எடுக்கல, எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து வச்சிருப்பார். நான் சாப்பிட மாட்டேன். இது சாப்பிடுவேன், 1-2 சாப்பிடுவேன். இது ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருக்குது. இது யார் எடுத்து போட்டாங்கன்னே தெரியல, வந்துடுச்சு இந்த பிஸ்கெட். ஆல்ரெடி ஒரு பிஸ்கெட் பாக்கெட் இருக்குது. இது ஒரு குட்டி பாக்கெட். இதுலேயே இருக்கு பாருங்க, 2 கிளிப்பும். இது ஒன்று, இது ஒன்று, 2 கிளிப் இருக்கு. அதுக்கப்புறம் இது வரும் கேஸ்பரி பாதாம் குக்கீஸ். இது ஒரு பிஸ்கெட் பாக்கெட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்னது, இது ஏலக்காவா லவங்கமா, இது என்னன்னு எனக்கு பட்டை லவங்கம் சாரி, இது பேர் லவங்கம் தெரியுதுங்களா. இது ஒரு பாக்கெட்டு. அப்புறம் ப்ரெஷ்ஷு. இது ப்ரஷ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, காலையில் எழுந்துச்சி பல்லு விளக்கணும், அதனால் ப்ரஷ் ஒரு பாக்கெட். அப்புறம் வந்துட்டு கடலை மிட்டாய். இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாமா. இதுவும் அதான், இது வந்து இது கலக்கா மிட்டாய். இது 2மே ஒன்று, கலக்கா மிட்டாய் தான் 2மே. இதுவும் நான் எடுக்கல, எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து, அவருக்கு பிடிச்சிது இது. அதுக்கப்புறம் கடுகு இதுவும் நான் எடுத்தேன், நான் தான் எடுத்தேன், இதெல்லாம் நான் தான் எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு சாக்கோ அது கப் கேக்கு தெரியுதுங்களா, கப் கேக்கு. இது நான் எடுக்கல. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்துருக்காரு. ஏன்னா அவர் ஒரு ஸ்நாக்ஸ் ஃபுட்டீஸ் நல்லா சாப்பிடுவார். ஸ்நாக்ஸ்னால் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து பெப்பர், மிளகு பெப்பர் இது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இது வந்து ஒரு ஃபேரல் லவ்லி. நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது இதாக போடுவேன், வெளியே போடும்போதும் இதாக போடுவேன். நான் இதை விட்டு நான் இதை மேக்கப்ஸ் எல்லாம் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது இது ஒன்று தான். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே இதுதான் எல்லாருக்கும் பார்த்துட்டே இருக்கு. இதுதான், இது இல்லைன்னா எது போடுவாங்கன்னு தெரியல, நான் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஏலக்காய். இதான் ஆமாம், இதுதான் ஏலக்காய், கரெக்டாக சொல்லிட்டேன். இது ஒரு பாப்கார்ன் பேக்கெட், 2 பேக்கெட் வாங்கினேங்க. இது ஒரு பாப்கார்ன் பேக்கெட். நெக்ஸ்ட்டு உளுந்து தெரியுதுங்களா உங்களுக்கு, இது வந்து உளுந்து. இதை வந்துட்டு அங்கே வந்து கவர் கொடுத்துருவாங்க. அந்த கவர் நமக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு இதை சீல் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி சுற்றி தருவாங்க. இதில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேப்பர் டைப்பில் தருவாங்க, காட்டன் பேப்பர் டைப்பில். அதில் போட்டால் அது பிச்சுக்கும், பரவாயில்ல. இப்போது இதில் ஓரளவுக்கு இதில் கொடுக்குறாங்க. இது வந்து உளுந்து, தோசைக்கு வடைக்கு உளுந்து வேணும் இல்லைங்களா. ஸோ அதனால் உளுந்து பாக்கெட் இது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இது வந்து காஞ்ச மிளகா. இதுக்கு வந்துட்டு என்னவோ காஞ்ச மிளகா சொல்லுவாங்களே, அது வந்து நார்மல் காஞ்ச மிளகா. இதுக்கு வந்து என்னவோ சொல்லுவாங்க,
இது வந்துட்டு கர்நாடகாவில் ரொம்ப ஃபேவரட் இந்த காஞ்ச மிளகா. இது எனக்கு பேர் மறந்து போச்சு சடர்னு. இது என்ன வென்சியா என்னவோ சொல்லுவாங்க. இங்கே இருக்குது, வாயில் வரமாட்டேங்குது. ஸோ இது வந்துட்டு காரம் இருக்காது. இது வந்து கலர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். இந்த பெங்களூரில் இந்த சாம்பாருக்கு இந்த மிளகாய் தான் யூஸ் பண்ணுவாங்களே. முக்கால்வாசி ஃபுட்டில், சாப்பாட்டில் இந்த மிளகாய் இல்லாத எந்த சாப்பாடுமே பெங்களூரில் செய்ய மாட்டாங்க. மோஸ்ட்லி இது நிறைய பேர் சேர்த்துப்பாங்க, பட் கொஞ்சம் அதிகமே இந்த மிளகாய் ரேட். அந்த மிளகாய் இது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெல்லம், தெரியுதுங்களா இந்த கவரில் ஒரே ஒரு வெல்லம் தான் வாங்கினேன். ஏதாச்சும் சாமிக்கு பொங்கல் ஏதாச்சும் செய்வோம் இல்லைங்களா, ஸோ அதனால் ஒரே ஒரு வெல்லம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து பருப்பு, துவரம் பருப்பு 1 கிலோ. இது வந்துட்டு இந்த மாதிரி லூஸில் கிடைக்குமான்னு பார்த்தா லூஸில் கிடைக்கல. ஸோ அதனால இது ஒரு பேக்கெட்டில் தான் 1 கிலோ இருந்துச்சு. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அதையே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து கல்ல சட்னி அரைக்கிற கல்லை. இது எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியல. அதில் ஒரு கப்பு இருந்துச்சு, அதில் போட்டு வெயிட் பண்ணோம். அது பில்லை பார்க்கணும், இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது வந்துட்டு இங்கே கொஞ்சமாக ஓட்டையாயிடுச்சுங்க, நான் தூக்கும்போது ஓட்டையாயிடுச்சு. இது வந்து மைசூர் பருப்பு. இது நான் கிள்ளி போட்ட சாம்பாரெல்லாம் செய்வோம். ஸோ அந்த சாம்பார் செய்யும்போது இந்த பருப்பில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். துவரம் பருப்போட கிள்ளி போட்ட சாம்பார் செய்யும்போது இந்த மைசூர் பருப்பில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட்டே ஒரு டேஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்துட்டு கடலைப்பருப்பு 1.5 கிலோ இருக்குது. ஆமாங்க, நான் இதில் பார்க்கவே இல்லை, சாரி. 1.5 கிலோ இருக்குது. இது வந்து கடலைப்பருப்பு 1.5 கிலோ இருக்குது. இது வந்து இப்போ தீபாவளி எல்லாம் வருது இல்லைங்களா, ஸோ அதுக்கு வடைக்கிட்ட ஏதாச்சும் செய்வோம். ஒப்பட்டு செய்யலாம், வடை செய்யலாம். அதனால் வாங்கி வச்சுருக்கிறேன். நான் ஒப்பட்டு செய்யும்போதும் நான் உங்களுக்கு வடை செய்யும்போதும் ஒப்பட்டெல்லாம் செய்யணும், அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், சரிங்களா? சமையலெல்லாம் ஓரளவுக்கு தெரியும், செய்வேன் பாருங்க. இது வந்து அவல், தெரியுதுங்களா? இல்லை அவல். இதில் வந்து அவல் உப்புமா செய்வேன், சாமிக்கு பிரசாதமாகவும் வைப்போம். இப்போ இது கூட கொஞ்சம் சர்க்கரை அதை போட்டு வைப்பேன். பால் கூட கலந்து சாமிக்கு பிரசாதமாகவும் வைக்கலாம் அவல். ஸோ அதனால அவல் இது எவ்வளோன்னு தெரியல. இது வந்துட்டு ஒரு 600 கிராம்ஸ் இருக்குது, 1/2 kg மேலே இருக்குது கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். மீன்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வோம், பாயாசம் எல்லாம் செய்வோம், காஃபிக்கு ஆகும். ஸோ அதனால சர்க்கரை வந்து ஒரு 2 பாக்கெட்டு வாங்கின மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு இது 1 கிலோ அப்படி இருக்குது. 1 கிலோக்கு 50 கிராம் ஜாஸ்தி இருக்குது. இன்னொன்றுலேயும் சர்க்கரை தான் இருக்குது. இது வந்து 2 கிலோ இருக்குது இந்த சர்க்கரை. இது ரெண்டுமே சர்க்கரை தான் இருக்குது. இது வந்துட்டு ரவை. இது வந்து 1/4 கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 1/4 கிலோ இருக்குது. இதில் வந்துட்டு உப்புமா செய்ய, கேசரி செய்ய, ஏதாச்சும் ஒன்று செய்யலாம். சாமிக்கு பிரசாதம் செஞ்சு வைக்கிறதுக்கு இது ரவை வாங்கணும். அதுக்கப்புறமேட்டு சீரகம், ஸ்பைசஸ் ஐட்டம், சீரகம், வெந்தயம், தெரியுதுங்களா? வெந்தயம். இது வந்துட்டு பிஸ்தா வாங்கினேன். பாதாம் வீட்டில் இருக்குது, ஸோ அதனால முந்திரியும் பிஸ்தாவும் மட்டும் தான் வாங்கினேன். பாதாம் வீட்டில் இருக்குது, நிறைய இருக்குது, அதனால அது மட்டும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா, அடுத்த பேக் பார்க்கலாம். இங்கே இருக்குது, இது ஃபுல்லு பாட்டில் ஐட்டம்ஸ். ஸோ அதனால் அது தனியாக வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து அது இழுத்து அது தூக்க முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ அதை இழுத்து வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் டைட்டாக இருக்குது. சரி, நான் அதுக்கு கொஞ்சம் பிரிக்கணுமா இருக்குது, நான் பிரிச்சுக்கிறேன்.
முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. சரி, எப்படியும் இது கூட போராடி, இது டைட்டாக இருந்துச்சு, இது கூட போராடி விட்டு பிரித்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜூஸ் பாட்டில் எடுத்துடலாம். இது வந்துட்டு நாங்கள் இவ்வளோ குடிக்க மாட்டோம். யாராச்சும் வந்தால் சரி வீட்டில் இருக்கட்டுமே இருந்தால், ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயிலும் அடிக்கும் மழையும் அடிக்கும், சரி யாராச்சும் வந்தால் குடிக்கலாம், நாங்களும் குடிப்போம். அதனால் இது ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கணும். அப்புறம் இது ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு சீஸ் பாக்கெட்டு தெரியுதுங்களா? இப்போ தெரியும் நினைக்கிறேன். சீஸ் பாக்கெட்டு இது வந்துட்டு எதனாலன்னா பிரெட் சாண்ட்விச் பண்ணுவேன் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த சாண்ட்விச் பண்ணும்போது இது ரொம்ப மெயின். இது போட்டால் அது ஒரு நம்ம வீட்டில் நல்லா சாண்ட்விட்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இது வந்து வெஜ் மயோனைஸு, இதுவுமே அதுக்கு தான் கொஞ்சம் யூஸ் ஆகும். பாஸ்தாலாம் செய்வேன் நான், அது பாஸ்தா செய்கிறதுக்கோ சாண்ட்விச் செய்கிறதுக்கோ யூஸ் ஆகும். சரி, அதனால செய்யலாம் வீட்லேயே. இது வந்துட்டு சோப், டைடு சோப்பு இருக்குது. சோப்பும் யூஸ் ஆகும், ஏதாச்சும் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒரு சர்ஃப் எக்ஸல் சோப், 2 சோப்பு வாங்கினேன். அதில் ஒன்று காமிச்சிட்டேன் முன்னாடியே. ஸோ இது ஒன்று சோப்பு. இது வந்து டீ தூள், ரெட் லேபிள் டீ தூள் சின்னதாக தான் வாங்கினேன். ஏன்னா யாரும் அவ்வளோ டீ காஃபி அவர் மட்டும் குடிப்பார், நான் குடிக்க மாட்டேன். இது வந்துட்டு சீஸு, அமுல்து சீஸு. இதுவுமே சாண்ட்விச் செய்கிறதுக்கு எதுக்காச்சும் யூஸ் ஆகும். வாங்கி வச்சா டக்குன்னு இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இல்லைங்களா? ஸோ அதனால இது வந்துட்டு மில்கி மிஸ்ட் பன்னீர். பன்னீர் தெரியும், பன்னீர் பிரியாணி செய்யலாம், பன்னீர் குருமா செய்யலாம், இதுலேயே நிறைய ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதனால் இது வாங்கினேன், பிடிக்கும், இது ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கி வச்சேன். இது வந்துட்டு கம்ஃபர்ட்டு, துணி துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு லைசால் கிடைக்கல, இதனால் ஸ்ப்ராக்லியா, இதனால இதுவும் க்ளீனர் தான். இது என்னவோ க்ளீன் பண்ணுறதுக்கு தான், சர்ஃபேஸ் க்ளீனர் என்னவோ இருக்குது. ஸோ இதுவும் ஃப்ளோர் கீழே துடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ஜூஸ், மாசா ஜூஸ். நெக்ஸ்ட்டு இது பெருங்காயம் இல்லாத குழம்பே இல்லை, ஸோ அதனால பெருங்காயம். இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வாங்கிட்டு, பரவாயில்ல இருக்கட்டுமே சின்னதாக. இது வந்து ஹார்பிக்கு, இதுவும் தேவை. இது வந்துட்டு ஜாம், மிக்சட் ஃப்ரூட் ஜாம் தான் இது. ஸோ இது ஒரு பாட்டிலு. இது வந்துட்டு நார்மல். இது வந்துட்டு நான் வீட்லேயே செய்வேன். நூடுல்ஸு, பாஸ்தா அந்த மாதிரியெல்லாம் நான் வீட்டிலே செய்வேன். நான் கடையில் வாங்கி சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் நான் இது வாங்கி வச்சுட்டு நான் இதெல்லாம் வீட்லேயே நான் செஞ்சுப்பேன். அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் சமையல் வீடியோ இன்னும் போடல, கண்டிப்பாக சமையல் வீடியோ நான் போடுறேன். நான் உங்களுக்கு காட்டுற மாதிரியே நீங்களும் வெஜ்ஜு தான் செய்வேன், நான்வெஜ்ஜு தான் செய்வேன், ரெண்டுமே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்கள் சமையல் தான் பாருங்கள், சரிங்களா? ஸோ இது மூணுமே அதுக்கு யூஸ் ஆகும், அதனால் இது மூணு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நெய் வந்து சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பட் எனக்கு வந்து நான் நெய் சாதத்துலலாம் சாப்பாட்டில் சாப்பிட மாட்டேன். மற்றபடி பாயசம், வேறு எதுக்காச்சும் பொங்கல் எதுக்காச்சும் யூஸ் ஆகுன்றதுனால நெய் வாங்கியிருக்கிறேன். ஸோ நெய் வேணும். இது வந்துட்டு சர்ஃப் எக்ஸல் பேக்கெட் வீட்டாக இருக்குது. சர்ஃப் எக்ஸல் பேக்கெட் இது 2 கிலோன்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக தெரியல. ஆமாம் 2 கேஜி தெரியுதுங்களா? இங்கே 2 கேஜி பேக்கெட்டு போதும், இங்கே 2 பேருக்கு இந்த 2 கேஜி பேக்கெட்டு. இது வந்துட்டு கெட்சப், இது வந்து சாஸு, இது வந்து கெட்சப். இது வந்து சாண்ட்விச் எல்லாம் பண்ணுவாங்களா, ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் கெட்சப்பு. அதனால் இது வந்து இது ஒரு பேக்கெட்.
சரிங்களா. அடுத்தது வந்துட்டு ப்ரில். இது வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இது எப்போ யூஸ் பண்ணுவேன்னா மீன், கறி, முட்டை இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் செய்யும்போது இது ரொம்ப யூஸ் ஆகுது. பரவாயில்ல, அதனால் இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நான் போயிட்டு ஷாப்பிங் பண்ணதில் எல்லாமே இவ்வளோ தான் நான் வாங்கினேன். இது எல்லாமே உங்கள்கிட்ட காட்டணும்னு நான் விருப்பப்பட்டேன். நிஜமாக நான் காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா. இந்த மாதிரி தொடர்ந்து நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஏதாச்சும் இந்த வீடியோவில் நான் தப்பாக பேசியிருந்தேன்னா, இல்லை எனக்கு பேச தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசினேன், இதை ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.